குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இந்த பேப்பரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கில் செகண்ட் யூனிட் என்னது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் த்ரூ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடல், அதை பற்றி பார்த்துருந்தோம். ரெண்டாவது செக்ஷன் வந்து நான் லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடல், இதுதான் வந்து ரெண்டாவது செக்ஷன். ஸோ இந்த நான் லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடலில் போன கிளாஸில் பார்த்தது வந்து லாஜிஸ்டிக் லா ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத், இது தான் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து ரெண்டாவது ஹெட்டிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது வந்து என்னது அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். அது தனி டாபிக், இது தனி டாபிக். அதாவது ஸ்ப்ரெட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ். ஸோ டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் வந்து இனோவேஷன்ஸ்னால் என்னென்னு தெரியும், புதுமைகள் அப்படிங்கிறது. ஸோ டெக்னாலஜியில் வந்து புதுமையை புகுத்தி இருக்கிற கம்பெனிஸை எடுத்து அதுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை மாதிரியே வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், தொற்று நோய் மாதிரி பரவக்கூடிய டிசீசஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அது எந்த அளவுக்கு வந்து பரவும் அப்படிங்கிறத வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து மாடலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த டாபிக். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து let n of t be the number of companies which have adopted technological innovations till time t. ஸோ n of tங்கிறது தான் வந்து என்னென்னு எடுத்திருக்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு எடுத்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட கம்பெனிகள்னால் which have adopted innovations, புதுமையை புகுத்தி இருக்கக்கூடிய கம்பெனிஸ், till time t. அதை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸை வந்து n of t அப்படின்ட்டு எடுத்திருக்கிறோம். தென் the rate of change of number of these companies, rate of change of number of companiesனால் இப்போது ஒரு 2020 வரை வந்து இந்த டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் உள்ள கம்பெனிஸ் வந்து ஒரு 125 இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2022 2023 வந்து இந்த கம்பெனிஸோட ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இதே 125 இருக்குமா, இது இன்க்ரீஸ் ஆகுமா, அது டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் போத் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் விச் ஹாவ் அடாப்டட் திஸ் இனோவேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் விச் ஹாவ் நாட் yet adopted. ஸோ அந்த புதுமையை புகுத்தி இருக்கிற கம்பெனிஸ் அண்ட் புதுமையை புகுத்தாத கம்பெனிஸ், இது ரெண்டத்தோட டிபெண்டன்ஸில் தான் வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகும். ஓகேவா? ஸோ தட் இஃப் ஆர் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போது என்னங்கிறது என்னது அப்படின்னா இனோவேஷன்ஸை வந்து கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதை வந்து என்ன அதை மாதிரி வந்து ஆறுங்கிறது என்னன்னு வச்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஆறுங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு இருக்குது. என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் which have adopted innovations அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆறுங்கிறது என்னது அப்படின்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அப்போ ஆர் மைனஸ் என் தான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து புதுமையை புகுத்தாத கம்பெனிஸ், அப்படி தானே? ஸோ அப்போது ஆர் மைனஸ் என் அப்படிங்கிறதுனா வந்து நாட் அடாப்டட் இனோவேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டிருக்காங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸோட அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச், நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்னால் dn/dt அடாப்டட் அப்படிங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் விச் ஹாவ் அடாப்டட் இனோவேஷன்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் விச் ஹாவ் நாட் அடாப்டட் இனோவேஷன்ஸ். இது ரெண்டோட டிபெண்டன்ஸ் தான் வந்து நமக்கு என்னது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படின்ட்டு. ஸோ என்னங்கிறது வந்து இனோவேஷன் உள்ளது, ஆறுங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், ஆர் மைனஸ் என்னங்கிறது வந்து நோ இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
சரி. ஸோ அப்படின்னா நமக்கு dn by dt is proportional to n minus n into r minus n அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி. ஸோ அதை தான் வந்து இங்கே நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ dn by dt ஈக்குவல் டு n into r minus n அப்படின்ட்டு. ஸோ ப்ரப்போர்ஷனலை ஈக்குவல் டு போடும்போது நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் k அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ இது வந்து இனோவேஷன்ஸுக்கு. ஸோ இதை மாதிரியே இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸுக்கும் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ சிமிலர்லி பார்த்தோம் அப்படின்னா if n of t is the number of infected persons, the rate at which number of infected person increases depends on the product of the number of infected and susceptible persons. So n of tங்கிறது வந்து என்னது அப்படின்னா number of the infected persons. ஸோ நம்பர் ஆஃப் த இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து எதை பொறுத்து அப்படின்னா இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்லேருந்தும் வந்து இவங்களுக்கு தொற்று பரவலாம், அல்லது இன்ஃபெக்ஷியஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பக்கூடிய ஒரு பர்சன்டேருந்தும் தொற்று வந்து பரவறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டோட ப்ராடக்ட் தான் வந்து என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன்ஸாக வரும். ஸோ இதே ஈக்குவேஷன் தான் வந்து அதுக்கும் வரும். வேர் இங்கே என் ஆஃப் டிங்கிறது என்னது அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் த இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ என்னங்கிறது இன்ஃபெக்டட் பர்சன், ஆர் மைனஸ் என்னங்கிறது தான் இந்த சக்செப்டபிள் பர்சன் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதே ஈக்குவேஷனை வந்து நம்ம அதுக்கும் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இட் மே பி நோட்டட் தட் இன் போத் த எக்ஸாம்பிள்ஸ் n of t is essentially integer valued variable. ஸோ இங்கே ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா n of tங்கிறது வந்து கண்டிப்பாக இன்டீஜர் தான். ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடியது பர்சன், மனுஷங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷன்லேயோ டெசிமலையோ சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ வேரியபிளாக தான் வந்து இருக்கும். ஸோ we have treated it as a continuous variable. So this can be regarded as idealization of the situation or approximation to the reality. ஸோ இதை வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக வந்து கண்டினியூஸ் வேரியபிளுக்கு வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த டாப்பிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேட் ஆஃப் டைசொல்யூஷன் அப்படிங்கிறது. So let x of t be the amount of undissolved solute in a solvent at a time t அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னது அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டிங்கிறது வந்து அமௌண்ட் ஆஃப் அன்டிசால்வ்டு சொல்யூட் இன் எ சால்வெண்ட். ஸோ சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியிலேயே வந்து படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ சொல்யூட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஒரு டிசால்வ் ஆகக்கூடிய ஐட்டம், கரையக்கூடியது ஐட்டம். ஓகேவா? சால்வெண்ட் அப்படின்னா வந்து இது டிசால்வ் பண்ணுற லிக்விட். நம்ம எதில் டிசால்வ் பண்ணுறோமோ அதை வந்து சால்வெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். எதை டிசால்வ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம சொல்யூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ சொல்யூட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து சால்ட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சால்வெண்ட்டுக்கு வந்து வாட்டரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ உப்பை தண்ணியில் வந்து நம்ம கரைப்போம். ஸோ அந்த தண்ணிங்கிற அந்த லிக்விடு தான் வந்து நமக்கு சால்வெண்ட்டு. கரைக்கக்கூடிய அந்த உப்பு தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து சொல்யூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் சொல்யூட் அண்டு சால்வெண்ட் அப்படிங்கிறது. ஸோ let x of t be the amount of undissolved solute. அன்டிசால்வ்டுனா என்னது? கரையாமல் மீதம் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டம்ளர் நிறைய வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டரில் வந்து நீங்கள் இப்படி உப்பை போட்டிங்க அப்படின்னா உப்பு ஒரு சர்டைன் ரேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ உப்பு கரையும் போது அந்த தண்ணியோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். ஸோ தண்ணியோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக நீங்கள் இன்னும் உப்பை கொஞ்சம் அதிகமாக போடும்போது அது வந்து கரையிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஸோ அதுக்கும் அதிகமாக உப்பு போடும்போது அது கரையாமல் வந்து டிசால்வ் ஆகாமல் வந்து இருக்கும். அதுதான் கரையாமல் இருக்கக்கூடியது தான் வந்து அன்டிசால்வ்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் அன்டிசால்வ்டுக்கு வந்து மீனிங்கு. லெட் எக்ஸ் ஆஃப் டி பி த அமௌண்ட் ஆஃப் undissolved solute in a solvent at time t and let C naught be the maximum concentration. C நாட்ங்கிறத வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அதனோட கரையிற தன்மையை தான் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். That is maximum amount of solute that can be dissolved in a unit volume of the solvent. So C நாட்ங்கிறது வந்து maximum amount of the solute can be dissolved. ஸோ அதிகபட்சமாக எவ்வளவு தூரம் வந்து அது கரைய முடியுமோ அந்த கரைதலில் தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா வந்து C நாட் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். Next, let V be the volume of the solvent. ஸோ நம்மளோட சால்வெண்ட்டோட வால்யூமை வந்து நம்ம V அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ சால்வெண்ட்டுக்கு தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம்னா வாட்டரை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறோம். ஸோ சால்வெண்ட்டுங்கிறது வந்து V அதனோட வால்யூமை. இட் இஸ் ஃபவுண்ட் தட் த ரேட் அட் விச் solute is dissolved is proportional to the amount of undissolved solute and the difference between the concentration of the solute at a time t. So solute dissolved. So found that the rate at which the solute is dissolved. அந்த உப்பு வந்து தண்ணியில் கரையுதில்ல, அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச், அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னா proportional to the amount of undissolved solute, கரையாமல் இருக்கக்கூடிய solute, and the difference between the concentration of the solute at the time t and the maximum possible concentration. ஸோ இதனோட டிஃப்ரென்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதை வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோன்னா dx by dt is equal to ப்ரப்போர்ஷனல்தை வந்து ஈக்குவல் டு ஆக்கிறதுக்கு தான் இந்த கேங்கிறத வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ x of t into x of 0 minus x of t by v minus c naught அப்படின்ட்டு இதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் இது சிம்பிளிஃபிகேஷன் தான். இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வியை வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா kx of t by வியை வெளியில் வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் கரையுது அப்படின்னா அதனோட டைசொல்யூஷனோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு இருக்கும். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? டூ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், ரெண்டு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்குது. ஸோ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்னால் தெரியும்ல, கெமிஸ்ட்ரி லேபில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய லிக்விட்ஸ் ஏதாவது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? Two chemical substances combine in the ratio A is to B to form the third substance Z. ஸோ ரெண்டு சப்ஸ்டன்சஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணி தேர்டு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தேர்டு சப்ஸ்டன்சஸை தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா Z of t அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? If Z of t is the amount of the third substance at a time t, then a proportion A Z of t by A plus B of it consists of the first substance. அதாவது ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்சஸை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், செகண்ட் சப்ஸ்டன்சஸை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தேர்டு சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். இதை வந்து Z of t அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த Z of tயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்சஸ் வந்து AZ by V, AZ of A plus B அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து BZ by A plus B அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் வந்து AZ by A plus Bன்னு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து BZ by A plus B. அதாவது ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸஸும் 100 இருக்கும், செகண்ட் சப்ஸ்டன்ஸஸும் 100 இருக்கும். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 60 எடுத்துக்கிறோம், செகண்ட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 40 எடுத்துக்கிறோம். இதை சேர்த்து தான் நம்ம தேர்டு சப்ஸ்டன்சஸை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ட்டு.
ஓகேவா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடியது 40, செகண்ட் சப்ஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடியது 60ன்னு இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ அதை தான் இங்கே வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. த தேர்ட் சப்ஸ்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் AZ by A plus B of the first substance and BZ by A plus B of the second substance அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ the rate of change of formation of the third substance is proportional to the product of the amount of components of substances which have not yet combined together. So if A and B are the amount of total amount of the substance. So இப்போ நம்ம rate of amount of substance கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது என்னது ஏங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸுன்னு சொல்லிட்டோம், பிங்கிறது வந்து செகண்ட் சப்ஸ்டன்ஸுன்னு சொல்லிட்டோம், தேர்டு சப்ஸ்டன்ஸஸை வந்து Z of T அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். இந்த Z of Tங்கிறது தேர்டு சப்ஸ்டன்ஸஸில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த பகுதி அளவுக்கு இருக்கும், செகண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த பகுதி அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த தேர்டு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னாலே dZ by dt அப்படின்ட்டு தெரியும். தேர்டு சப்ஸ்டன்ஸோட ஃபார்மேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, மொத்த சப்ஸ்டன்சஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸோட மொத்த சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம கேபிட்டல் A அப்படின்ட்டு எடுத்துக்கணும், ரெண்டாவது வந்து கேபிட்டல் B அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இப்போ இருக்கக்கூடியது எத்தனை அப்படின்னா A minus AZ by A plus B இதுதானே மீதம் இருக்கக்கூடியது. அதாவது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியது இவ்வளவு, அதை மாதிரி இன்ட்டு செகண்ட் சப்ஸ்டன்ஸில் டோட்டல் இவ்வளவு மைனஸ் இவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது இவ்வளவு அப்படின்ட்டு தெரியும். ஸோ இதுக்கு தான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த தேர்டு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் முதலே சொல்லியிருந்தோம். இது வந்து 100ன்னு எடுத்துருக்குறோம், இது 100ன்னு எடுத்துருக்குறோம், இது 16 எடுத்துருக்குறோம், இது 40ன்னு எடுத்துருக்குறோன்னா அப்போ இது ரிமைனிங் 40, இது ரிமைனிங் 60 அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு தான் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ப்ரப்போர்ஷனலை வந்து ஈக்குவாலிட்டி போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வந்து K வரும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் non-linear differential equation for a second order chemical reaction. ஸோ செகண்ட் ஆர்டர் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இப்படி இருக்கும். ஸோ ரெண்டு எடுத்துருக்கிறதுனால ஸோ அதையே ஜென்ரலைஸ் பண்ணோன்னா nth ஆர்டர் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா dZ by dt is nothing but K into A1 minus Z1 A1Z, A2 minus A2Z, A3 minus A3Z, etc. AN minus ANZ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து nth ஆர்டர் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உண்டான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸாக வந்து இருக்கும். ஸோ அப்போ இங்கே நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து நான் லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடல். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் இந்த டாபிக் வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சால்வெண்ட் வந்து சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் டைசொல்யூஷன் ஆச்சு அப்படின்னா அதனோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷனோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பார்ட்மெண்ட் மாடல் அப்படிங்கிறது. ஸோ இந்த லாஸ்ட் 2 sections we got mathematical models in terms of ordinary differential equations of the first order in which all the variables are separable. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 sections அப்படிங்கிறது வந்து லீனியர் growth and decay மாடல், நான் லீனியர் growth and decay மாடல். ஸோ இந்த 2 மாடலுமே வந்து நமக்கு எதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் இக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வி கெட் மாடல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகேவா? ஸோ இதில் வந்து சிம்பிள் கம்பார்ட்மெண்ட் மாடல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் சிம்பிள் கம்பார்ட்மெண்ட் மாடல் அப்படிங்கிறது. Let a vessel contain a volume V of a solution with a concentration C of T of a substance at a time T. Let a vessel V, இதுதான் vessel அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். Let a vessel V contains a volume V of a solution. இதில் வெசலில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனுக்கு வந்து வால்யூம் V, அதனோட கான்சன்ட்ரேஷன் வந்து
சி ஆஃப் டி அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு சப்ஸ்டன்சஸை வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா, ஒரு டைம் டீயில். let a solution with a constant concentration capital C in an overhead tank enter the vessel at the constant rate R. ஓகேவா, ஸோ இந்த கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம ஸ்மால் சி ஆஃப் டி அப்படின்ட்டு டினோட் பண்ணியிருக்கிறோம். இந்த கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம கேபிட்டல் சி அப்படின்ட்டு டினோட் பண்ணியிருக்கிறோம். ஓவர்ஹெட் டேங்க்கில் உள்ள ஓவர்ஹெட் டேங்க் என்டர் த வெசல். ஸோ இந்த ஓவர்ஹெட் டேங்க்கில் உள்ளதோட கான்சன்ட்ரேஷன் தான் கேபிட்டல் சி. இதில் உள்ளதை வந்து சி ஆஃப் டி அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ let the vessel contain a volume V of a solution with concentration C of T of a tank at a time T. Let the solution with constant concentration C in an overhead tank enter this vessel at the constant rate R அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்து இந்த வெசல்லேருந்து இந்த வெசலுக்கு வந்து இந்த சொல்யூஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. and after mixing thoroughly with the solution in the vessel. ஸோ இதில் உள்ள சொல்யூஷனோட இந்த சொல்யூஷன் வந்து தரவாக வந்து மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் த மிக்சர் வித் கான்சன்ட்ரேஷன் சி ஆஃப் டி, இதனோட கான்சன்ட்ரேஷன் வந்து சி ஆஃப் டி லீவ்ஸ் திஸ் வெசல், இந்த வெசலை விட்டு வெளியில் போகுது. அதே சேம் ரேட் ஆரில் தான் வந்து வெளியில் போகுது. ஸோ இதனோட ரேட்டும் ஆறு, இதனோட ரேட்டும் ஆறு. So that the volume of the solution in the vessel remains capital V. ஸோ அப்போ இதில் உள்ள வால்யூமையும் வந்து நம்ம கேபிட்டல் V அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குதா. இது ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட், இது செகண்ட் கம்பார்ட்மெண்ட், அதுக்கு கீழே உள்ளது தேர்டு கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா. அதனால தான் இதுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட் மாடல் அப்படின்ட்டு பேர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெசல் வச்சுருக்கிறோம், அதுக்கு கீழே ஒரு சின்ன வெசல் வச்சுருக்கிறோம். ஓகேவா, let a vessel contains a volume V of a solution. அதில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனுக்கு கான்சன்ட்ரேஷனுங்கிறது வந்து கரையிற தன்மையோட அந்த நேரம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, கரைதல் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன். சி ஆஃப் டி ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ். Let a solution with concentration capital C is placed in an overhead tank enter this vessel at the time rate R. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இதுக்குள்ளே போகும்போது இதில் ஏற்கனவே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ இதுவும் சேர்ந்து வந்து மிக்ஸ் ஆகும். தரவுலி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மிக்சர் வந்து இந்த வெசலை விட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும், அடுத்த வெசலுக்கு அதே கான்ஸ்டன்ட் ரேட் ஆரில். ஸோ தட் அதனோட வால்யூம் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகிக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா யூஸிங் த பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ கண்டினியூட்டி பிரின்சிபல் படி நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா வி ஆஃப் சி ஆஃப் டி ப்ளஸ் டெல் டி. சி ஆஃப் டினா வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் அட் த டைம் டீயை வந்து சி ஆஃப் டி ப்ளஸ் டெல் டி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம், மைனஸ் சி ஆஃப் டி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சி ஆஃப் டெல் டி மைனஸ் ஆர் சி ஆஃப் டி டெல் டி. இது வந்து ஓவர்ஹெட் டேங்கில் உள்ள கான்சன்ட்ரேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் அதனோட கான்சன்ட்ரேஷன். இது வந்து கீழே உள்ள வெசலோட அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ ஆர் இன்ட்டு சி ஆஃப் டி டெல் டி அப்படின்ட்டு சொல்லலாம், ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல் டி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்படி சொல்லியாச்சு அப்படின்னா ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்போது பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, இதெல்லாம் வேணும்னா நீங்கள் எழுதிக்கோங்க, அது வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஓகேவா, ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் total amount of substance in the vessel. ஸோ இதை தான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோன்னா V into C of T அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வந்து நம்ம V into C of T அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் of amount
amount of substance inside vessel. ஸோ வெசலுக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இதனோட சேஞ்சுங்கிறது என்னதுன்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டோட சேஞ்ச் தான். தட் மீன்ஸ் என்னதுன்னா d/dt ஆஃப் d/dt ஆஃப் v into c of t. கொஞ்சம் பேக் போய் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத எழுதிட்டு இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது என்னதுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது என்னது அப்படின்னா d/dt ஆஃப் v into c of t அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். ஸோ விங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால வால்யூம்ங்கிறதுனால dc/dt அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதுதான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகேவா? சரி. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெசல்லேருந்து செகண்ட் வெசலுக்கு போகக்கூடிய அமௌண்ட் என்டரிங் பெர் செகண்ட். அமௌண்ட் என்டரிங் பெர் செகண்டை வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஆர் இன்ட்டு கேபிட்டல் சி அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அதை மாதிரி அமௌண்ட் லீவிங் per second இதை வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஆர் இன்ட்டு சி ஆஃப் டி அப்படின்ட்டு இதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் எழுதி காட்டுறேன். ஸோ என்னெல்லாம் எழுதியிருப்போம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதை வந்து என்னென்னு எழுதியிருக்கிறோம் அப்படின்னா v into c of t அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் இன்சைட் வெசல் இதை வந்து எப்படி எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா v into dc/dt அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் என்டரிங் பெர் செகண்டை வந்து எப்படி எழுதி வச்சுருக்கிறோன்னா வந்து ஆர் இன்ட்டு கேபிட்டல் சி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் அமௌண்ட் லீவிங் வெளியே போகிறத எப்படி எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஆர் இன்ட்டு சி ஆஃப் டி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டினியூட்டி பிரின்சிபல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ கண்டினியூட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ். அந்த ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளோவை தான் நம்ம என்னென்னு எழுதி வச்சுருக்கிறோன்னா அமௌண்ட்டு என்டரிங் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். இந்த அவுட்ஃப்ளோவை தான் வந்து நம்ம அமௌண்ட் லீவிங் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போது ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் தானே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸை தான் வந்து நம்ம ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு எழுதி வச்சுருக்கிறோமா v into dc/dt அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்டரிங்க்கு என்ன எழுதி வச்சுருக்கிறோன்னா ஆர்சின்னு எழுதி வச்சுருக்கிறோம் மைனஸ் இதுக்கு வந்து ஆர்சி ஆஃப் டி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மைனஸ் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்து போகும்போது வந்து ப்ளஸ் அப்படின்ட்டு ஆகுமா? அப்போ ப்ளஸ்ஸு நானாக எப்படி எழுதலாம்? v into dc/dt ப்ளஸ் RC of t is equal to RC அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா த்ரூ அவுட்டாக வியை வச்சு டிவைட் பண்ணுவோம். வியை வச்சு டிவைட் பண்ணால் dc/dt ப்ளஸ் r/v c of t is equal to r/v கேபிட்டல் C அப்படின்ட்டு டிவைட் பண்ணால் கிடச்சிருமா? ஸோ இப்போ இதனோட ஃபார்மேட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா dy/dt ப்ளஸ் py இஸ் ஈக்குவல் டு q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். dy/dt ப்ளஸ் அந்த py இஸ் ஈக்குவல் டு q அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா?
ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருந்ததுன்னா டிசி பை டிடி ப்ளஸ் ஆர் பை விசி of t is equal to r by v capital C அப்படின்ட்டு இருந்தது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு Pயோட ஆன்சர் வந்து r by vன்னு கிடைக்கும். Qக்கு ஆன்சர் வந்து r by v into capital C அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ நம்ம என்னது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து இன்டெக்ரல் PDT வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் r by v into dt, இதில் r by vங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு, டிடியை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு t அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இன்டெக்ரல் PDTயோட ஆன்சர் வந்து RT by v அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து இன்டெக்ரல் PDTயோட ஆன்சர் வந்து RT by vன்னு கிடைச்சதுனால e பவர் இன்டெக்ரல் PDTயோட வேல்யூவை வந்து நம்ம e பவர் RT by v அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து நமக்கு என்னது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா dc by dt ப்ளஸ் r by vc is equal to r by v capital C அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ த்ரூ அவுட்டாக இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த e பவரோட வேல்யூவை வச்சு மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ e பவர் RT by v என்னது இருக்குதுன்னா dc by dtன்னு இருக்குது, ப்ளஸ் e பவர் RT by v இங்கே என்னது இருக்குது அப்படின்னா r by v c of t அப்படின்ட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கமும் வந்து e பவர் RT by v, இந்த சைடு என்னது இருக்குன்னா r by v கேபிட்டல் C அப்படின்ட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் e பவர் RT by v ஆல் நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்ஹெச்எஸை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். தனியாக எடுத்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம என்ன எழுதி வச்சுருந்தோம் எல்ஹெச்எஸ் அப்படின்னா e பவர் RT divided by v into dc by dt plus e power RT by v into r by v c அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். இதை நான் இப்போ சேர்த்து எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா d by dt of c e power RT by v இப்படி எழுதிக்கலாமான்னு பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ள சியை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு d by dt of e power RT by v இதை பார்த்தோன்னா இதுதான் e power RT by v into r by vன்னு கிடைக்கும். அதுதான் வந்து நமக்கு இந்த ரெண்டாவது டேர்ம். அதுக்கப்புறம் e power RT by v அப்படியே வச்சுக்கிட்டு d by dt of cன்னு போட்டோன்னா அதுதான் வந்து நமக்கு என்னதுன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் UDV டிஃபரன்சியேஷனில் இருக்குது. அப்படி யூவி டிஃபரன்சியேஷனில். ஸோ அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டு சைடை வந்து நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிடலாம் d by dt of c of e power RT by v அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு பாருங்கள். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்போ நம்ம எப்படி எழுதிடலான்னு சொன்னேன்னா d by dt of c e power RT by v அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா r by v c into e power RT by v அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமும் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணனா எனக்கு இன்டகிரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் இன்வர்ஸுங்கிறதுனால இது கேன்சல் ஆயிரும். இது மட்டும் ரிமைனிங் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா r by vcங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு. இந்த e பவர் RT by v இருக்குல்ல, இதை இன்டகிரேட் பண்ணனா e பவர் RT by v by RT by v கிடைக்கும்.
அதுதானே வந்து நம்ம r/v அப்படின்ட்டு rt இல்லை r/vன்னு கிடைக்கும். ஏன்னா e⁻nx டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ணால் e⁻nx/n கிடைக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ இதில் இந்த r/v இந்த r/v கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்னது கிடைக்குது அப்படின்னா e⁻rt/v அப்படிங்கிறது மட்டும் கிடைக்குது. ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம ஒரு k அப்படின்ட்டு வச்சுக்கலாம் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட்டை. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா என்னது கிடச்சிருக்கும்? இன்டகிரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்னால ce⁻rt/v இந்த சைடு மிச்சம் இருந்தது. இந்த சைடு என்னது இருந்துச்சு அப்படின்னா ce⁻rt/v அப்படின்ட்டு கிடச்சிது. ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டை ஒரு k அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ த்ரூ அவுட்டாக e⁻rt/v நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ நமக்கு மிச்சம் என்னது இருக்கும் அப்படின்னா c of t is equal to capital C plus e⁻rt/v into k அப்படிங்கிற மாதிரி ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? c of t is equal to அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். இனிஷியல் கண்டிஷன் வந்து c of 0ங்கிறது இஸ் நத்திங் பட் c0 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போது டீக்கு பதிலாக 0 அப்படின்ட்டு போட்டோன்னா c of 0 is equal to c plus c in small c into e⁻0 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அப்போ c of 0 is nothing but c0. அப்போ c0 into k அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அப்போ c0 is equal to c plus k அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த c வராது. e0 in பவர் வேல்யூ வந்து 1, அதனால் k அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ கேவோட ஆன்சர் வந்து c0 மைனஸ் c அப்படின்ட்டு எழுதிடலாம் கேவோட வேல்யூ தான். அப்போ நம்ம இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு ஈக்குவேஷன் c of t is equal to c plus e⁻rt/v into k அப்படின்ட்டு இருந்தது. கேவோட ஆன்சர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அப்போ c of t is equal to c plus கேக்கு பதிலாக c0 minus c into e⁻rt/v அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த இடத்துல டெரைவ் பண்ணியிருப்பாங்க. டெரைவ் பண்ணியிருக்காங்களா? ஸோ இதை தான் வந்து இங்கே டெரைவ் பண்ணியிருப்பாங்க. c of t is equal to c நான் ப்ளஸ் c0 மைனஸ் சின்னு போட்டிருந்தேன். இது c மைனஸ் c0ன்னு இருக்கிறதுனால முன்னாடி மைனஸ் இருக்குது. அது அவ்வளவுதான் வித்தியாசம். e⁻rt/v தான் இவங்க எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் -rt/vன்னு எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இந்த ஆன்சர். ஸோ இந்த இதனோட டெரிவேஷனை தான் நான் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? சரி. இஃப் c greater than c0, அதாவது கீழே உள்ள வெசலோட கான்சன்ட்ரேஷன் c, மேலே உள்ள வெசலோட கான்சன்ட்ரேஷன் c0 அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். ஸோ இந்த c வந்து c0 விட பெருசாக இருந்தால் த கான்சன்ட்ரேஷன் இந்த வெசல் இன்க்ரீசஸ். வெசலோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே இந்த c வந்து லெஸ் தேன் c0ன்னு இருந்தால் இந்த வெசலில் உள்ள கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் இந்த டயக்ராமில் வந்து கொடுத்துருப்பாங்க. வெசலோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதையும் வெசலோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிறதையும். ஓகேவா? if the rate r dash at which the solution leaves the vessel is less than r na, then the equation of the continuity becomes this. So the rate r dash at which the solution leaves the vessel is less than r. நம்ம இந்த வெசல் ரேட் வந்து rன்னு சொல்லியிருக்கிறோமா?
ஸோ இந்த ஆரை விட சின்னதாக இருந்துச்சு, ஆர் வந்து லெஸ் தேன் ஆர் டேஷை விடன்னு இருந்துச்சு அப்படின்னா ஆர் டேஷு லெஸ் தேன் ஆர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்ததுன்னா நமக்கு பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டியை ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். வேர் V is the initial volume of the solution in the vessel. ஸோ இதுவும் வந்து ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு சிம்பிள் கம்பார்ட்மெண்ட் மாடல், வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நம்ம நான் லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடலில் கொஞ்சம் பார்த்துருக்குறோம், இந்த சிம்பிள் கம்பார்ட்மெண்ட் மாடல் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டையும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள்.